ஹாய் கந்த சஷ்டி விரதோட டே 2 இன்றைக்கி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக காலையில் ஏஞ்சிட்டு என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சிட்டேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக 2 வேளை ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துட்டு நைட்டு மட்டும்தான் சாப்பிட்டேன். நேற்று நைட்டு என்ன சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நான் உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன். வெறும் தோசை மட்டும்தான், அதாவது மாவில் தோசையில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டுட்டேன். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டேன். நம்ம உப்பு இல்லாத சாப்பாடு என்னென்ன சாப்பிட்லான்னா, உப்புமா சாப்பிட்லாம், இல்லைன்னா கோதுமை தோசை இருக்குல்ல அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை ரவை தோசை அந்த மாதிரி ஏதாவது உப்பு இல்லாத சாப்பாடு நம்ம சாப்பிட்டுக்கலாம், இல்லை கஞ்சி கூட வச்சு கூட குடிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் அப்படி தான் லிக்விடாக தான் எடுத்துக்கிறேன் நான். இன்றைக்கி இப்போது நேற்று போய் என் கையால் நான் கட்டி முருகருக்கு அரளி வாங்கிட்டு வந்து என் கையால் நான் கட்டி வச்சுருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முருகருக்கு செவ்வரின்னா ரொம்ப பிடிக்கும். அது நான் போய் கடையில் போய் நேற்று மழை அவ்வளோ கவுல்டாக இருந்துச்சு, இருந்தாலும் சரி அதெல்லாம் பொருட்படுத்துக்காமல் இன்றைக்கி அவருக்கு சாத்தலான்ட்டு நேற்றே சாத்த வேண்டியது, பட் கிடைக்கல. இன்றைக்கி அரளி கிடச்சதுனால நான் அரளி அவருக்காக மாலை மாதிரி கோர்த்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேன் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். தேனில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேன் அபிஷேகம் என்னோடய விக்கிரகங்களுக்கு நான் முருகருக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்றைக்கி கந்த சஷ்டி விரதம் டே 2. இன்றைக்கி அதேமாரி தான் ஆஸ்யூஸ்வலாக விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே நல்லது நடக்கும். பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக நடங்க. முருகரை நம்புங்க. முருகரை நம்புகிறவங்க யாரும் கைவிட மாட்டார். எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சீக்கிரம் அவங்களோட வேண்டுதல் சீக்கிரம் எல்லாருக்குமே நடக்கணும்னு சொல்லிட்டு முருகருக்காக நானும் வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோவில் டே 3 வீடியோவில் பார்க்கலாம். கந்த சஷ்டி விரதத்தோட எல்லோரும் டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. 3 வேளை சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுதான் விரதம் இருக்கணும், இப்படி தான் ப்ராசஸ் இருக்கணும்னு கிடையாது. முருகர் இதுதான் நீ பண்ணால் தான் நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்னு கிடையாது. முருகான்னு கூப்பிட்டேன்னா எந்த குரலுக்கு வேணால் கண்டிப்பாக முருகர் கண்டிப்பாக நம்ம குரலுக்கு செவி சாய்ப்பார். அப்படி தான் என்னோடய டே 2 இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதேமாரி கந்த சஷ்டி விரதம் இந்த 7 நாள் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வேண்டிக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்களுக்கு நாய் பூனை இருக்குது இல்லையா, அவங்களுக்கு கூட ஏதாவது பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கூட கொடுக்கலாம். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். முருகர் அருளால் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு முருகரை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு பசி எடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி தோணுச்சு அப்படின்னா ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தால் தோணாது. அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. டே 3 நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.